Hi, hello friends, welcome back to my channel phoenixdesigner. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல எந்த கோயில் திருவிழா வந்தாலும் ஈவினிங் டைம்ல இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பா இருக்குங்க. இந்த ஸ்நாக்ஸ் அவங்க செஞ்சு நியூஸ் பேப்பர்ல பொட்டலம் கட்டி கொடுக்கும்போது அவ்வளோ அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் அது என்ன ஸ்நாக்ஸ்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, காரப்பொரி தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் திருவிழாவில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நம்ம காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பொரி எடுத்திருக்கேன். இது மினிமம் 3 பேர் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு 30 கிராம்ஸ் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 50 கிராம்ஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நம்ம காரப்பொரியும் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதுக்கு உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் பொரியிலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான காரப்பொரி திருவிழாவில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு வரும். நான் எந்த திருவிழாவுக்கு போனாலும் மிஸ் பண்ணாமல் இந்த காரப்பொரியை வாங்கி சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கு இந்த காரப்பொரி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.